Hello friends, welcome to my channel ChettinadTamilFood. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிஃபரண்ட் ஸ்டைல்ல செய்வாங்க. ஆனா நீங்க எந்த ஸ்டைல்ல செஞ்சாலும் ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் வந்து நீங்க உங்களோட தக்காளி சட்னில ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட தக்காளி சட்னியை எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்கிரிடியன்ட் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் நல்ல பழுத்த 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 இல்லைனா 11 வரமிளகா, அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது கூடயே மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தாங்க. ஸோ நம்ம செய்கிற தக்காளி சட்னியில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணி பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து தக்காளி சட்னியை வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறீங்க அப்படின்னா வதக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணி வதக்குங்க. அதுக்கப்புறம் எப்பயும் நீங்கள் செய்கிற ப்ராசஸ்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க தக்காளி சட்னி. அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்து. ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து பொரியணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கலர் இல்லைங்க, நல்ல டார்க் ரெட் கலர் இப்போ தெரியுதா? ஸோ இந்த ரெட் கலர் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தக்காளி சட்னி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.